முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாநில அரசின் தொகுப்பு இடங்களை ரத்து செய்யும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாற்றாக ஒன்றிய அரசு சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவக் கல்வி வேண்டுமென்றால் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா என்பது இருந்து கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புகளிலும் பட்ட மேற்படிப்பு படிப்புகளிலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவில், அதாவது மாநில அரசுடைய இடஒதுக்கீட்டில், மாநில அரசு சொந்தமான தொகுப்பிடங்களில் வசிப்பிட அடிப்படையிலோ அல்லது டொமிசிலரி ரிசர்வேஷன் என்ற அடிப்படையிலேயோ இடஒதுக்கீடை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. எனவே இந்த தீர்ப்பை சீராய்வு செய்வதற்கு மறுஆய்வு செய்வதற்கான மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அந்த வேண்டுகோள் அடிப்படையில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அது உடனடியாக செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி திரும்ப கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக மாநில உரிமையை முதுநிலை மருத்துவ படிப்பிலும் பட்ட மேற்படிப்பிலும் காப்பதற்கு சீராய்வு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே இந்த தீர்ப்பை சரி செய்யக்கூடிய வகையில் உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே உரிய அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மாநில உரிமையை காக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.